கடந்த 20 வருஷமாவே சீனாவோட டிப்ளமேட்டிக்கா ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களையும் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. கூடவே அளவு கடந்த அளவுக்கு சீனா கிட்ட கடனை வாங்கி கூச்சிட்டு இருக்காங்க. இதோடைய ஒரு விளைவா சீனா ஏறத்தாழ $70 பில்லியன் மேல செலவு பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளார சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொருளாதார வழித்தடத்தை பயன்படுத்துறது மூலமா சீனாவுடைய பொருளாதாரம் பன்மடங்கு அதிகமாகும்ன்றது சீனாவுடைய கனவா இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க போகும்போது இந்த எக்கனாமிக் காரிடாருக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பலுசிஸ்தானுடைய அமைப்புங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சீனர்களை குறி வச்சு கடுமையா தாக்குதல் நடத்துறாங்க. இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகவே இப்ப சீனா பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒன்னா சேர்ந்து போர் பயிற்சியை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த போர் பயிற்சியில ஈடுபடுறதுக்காகவே சீனாவுடைய PLA ஆர்மில இருந்து 300 பேர் சீனாவுடைய Y-20 ராணுவ போக்குவரத்து விமானத்து மூலமா பாகிஸ்தானுக்கு தரையிறங்கி இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சீனர்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் PLA ஆர்மி களமிறங்கி இருக்கிறதாவும் சில தகவல் சொல்லப்படுதுங்க.